ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே பார்த்தாலுமே நியூஸில் எல்லா சோர்ஸ்லேருந்துமே டீப் சீக் அப்படிங்கிற பேர் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது. நீங்களே கேட்டிருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ பிளாட்ஃபார்ம். எப்படி நமக்கு வந்து இப்போ சாட் ஜிபிடி வந்து ஏஐ பிளாட்ஃபார்மாக இருக்கோ, அதை தோற்கடிக்கிற பீட் பண்ணுற அளவுக்கு டீப் சீக் வந்து சைனாவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் டீப் சீக். அது எதனால் இவ்வளவு அதிகமாக பேசப்படுது, உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த செய்தி வெளிவந்த ஒரு வாரம் 10 நாள்லேயே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கி எல்லா செய்திகள்லேயும் ஒரு பேசுபொருளாக இருந்து, பேசுபொருளாக மட்டும் இல்லாமல் இந்த சாட் ஜிபிடி அது சார்ந்த என்விடியா இந்த மாதிரியான பல ஷேர்ஸ் வந்து சரிஞ்சு போய் மிகப்பெரிய இம்பேக்டை உண்டாக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கா, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஹை லெவலில் பார்க்கலாம். ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஐடி ஸ்பெசிஃபிக்காக, டெக்னிக்கலாக நான் போல் அதுக்கு நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் ஐடி ஸ்பெசிஃபிக்காக உள்ளார டீப்பாக போகும். நான் இப்போ பேசுகிறது ஹை லெவலில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உலகத்தை ஆட்சி பண்ணிகிட்ருக்குங்க. இனிமேல் வரப்போகிற காலத்தில் ஏஐ இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏஐ, ரோபோட்டிக்ஸ், ஓகேங்களா. மனிதர்களுடைய வேலையை வந்து மனிதர்களை விட திறம்பட செய்ய வைப்பதற்கான அந்த முயற்சியில் ஏஐ வந்து அந்த ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அது ஃபுல்லாக ரிப்ளேஸ் பண்ண முடியல. ஆனாலும் வேலை வாய்ப்புகள் பல விஷயங்களில் வந்து 10 வேலையாக இருக்கிறது ஏஐ வந்ததுனால 5 வேலையாக 3 வேலையாக குறைஞ்சிருச்சு. ஏஐ வந்து வாழ்க்கையை ரொம்ப சுலபமாக்கிடுச்சு இல்லைங்களா. நீங்கள் சாட் ஜிபிடியில் போய் எனக்கு இந்த லெட்டர் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்தா 10 பேராகிராஃப் வருது, அழகாக சூப்பரான ஒரு ரிட்டன் ஃபார்மேட்டில். நீங்கள் என்ன கேட்டாலுமே சாட் ஜிபிடி கொடுக்குது. அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் டீப் சீக், சைனாவால் ப்ரோக்ராம் எழுதப்பட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம். இது வந்து சாட் ஜிபிடி வந்து ஏஐ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கிராஃபிக் கார்ட்ஸ் தேவை. உள்ளுக்குள்ளார நம்ம சாதாரணமாக சிபியு யூஸ் பண்ணி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிற லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சில கோர்ஸ்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ரேம் இருக்குது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நம்ம வேலை செய்கிறத வந்து ஈடு கொடுக்கும், அது சப்போர்ட் பண்ணும். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளார ஸ்டோரேஜ் இருக்கும். நம்ம வேலை செய்கிற அந்த இன்புட் அவுட்புட் டேட்டாலாம் எந்த அளவுக்கு ரேம் இருக்கும் அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் இல்லைங்களா. அதனால தான் நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. 8GB ரேம், 16GB ரேம், 32GB ரேம். எந்த அளவுக்கு ரேம் அதிகமாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏஐ மாதிரியான ப்ராஜெக்டில் உள்ள அந்த ரேம் வந்து கணக்கில் எட்டாத அளவுக்கு, அன்இமேஜினபிள், கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அதிகமான எக்ஸ்டென்சிவான வால்யூம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சாட் ஜிபிடியில் வந்து 1 ட்ரில்லியன் டேட்டா செட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா. இதுவே டீப் சீக்கில் வந்து 670+ பில்லியன் டேட்டா செட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரெண்டுக்குமே பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. 670+ பில்லியனோ 1 ட்ரில்லியனோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான். 60%, 40% வித்தியாசம் தான் இருக்குது. இருந்தாலும் எது வந்து டீப் சீக்கை வித்தியாசப்படுத்துதுன்னா, கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து சாட் ஜிபிடி மாதிரி, ஓப்பன் ஏஐ மாதிரி உள்ள அந்த ஏற்கனவே உள்ள ஏஐ வந்து கிராஃபிக் கார்ட்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து ப்ளக் பண்ணணும், ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் ஸ்பீடை உங்களுக்கு நம்ம கொடுக்குற அசைன்மெண்ட்டை வந்து இன்புட் அவுட்புட்டை வேகமாக செய்யும். ஆனால் அதனால தான் என்விடியா மாதிரியான கம்பெனிஸ், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. என்விடியாங்கிறது கிராஃபிக் கார்டு கம்பெனி. இந்த ஏஐ சாட் ஜிபிடி இந்த மாதிரி ஓப்பன் ஏஐ வச்சு அவன் பெரிய பணக்காரனாகி அவன் ஷேர்ஸ்லாம் எக்கச்சக்கமாக எங்கே போயிட்டு இருந்துச்சு. டீப் சீக் நியூஸ் வந்த உடனே ஒரு வாரத்தில் அவனுடைய ஷேர்ஸ்லாம் கண்ணாபின்னான் ஸ்லாஷ் ஆகி அமெரிக்காவில் பல மில்லியன் கணக்கான லாஸ். ஆக்சுவலாக ஷேர்ஸ்லாம் சரிஞ்சு போயிடுச்சு அதனுடைய வேல்யூஸ், ஓகேங்களா. இதில் என்ன, இந்த கிராஃபிக் கார்ட்ஸுக்கு பதிலாக அந்த ரேம் இந்த மாதிரி வேகமாக வேலை செய்கிறதுக்கு சூப்பர் கம்ப்யூட்டருங்க, நான் போன ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். சூப்பர் கம்ப்யூட்டர் அல்லது குவாண்டம் கம்ப்யூட்டர், அந்த மாதிரியான ஈடு கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டரை வச்சு தான் இந்த மாதிரி ஏஐ மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும். அப்போ வந்து இந்த கிராஃபிக் கார்டுக்கு பதிலாக இவங்க வந்து டிஸ்டில்டு மாடல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மாடல் யூஸ் பண்ணுறாங்க. அதே வந்து 670+ அந்த எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக 670+ பில்லியன் எலிமெண்ட்ஸ் தான் இதுக்கும் தேவைப்படுது, அதுக்கு 1 ட்ரில்லியன் எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஆனால் இது அந்த மெத்தடாலஜி இருக்குல்ல, கிராஃபிக் கார்ட்ஸ் இந்த மாதிரி பொருத்தி நிறைய கிராஃபிக் கார்ட்ஸ் ப்ளக் பண்ணும். அதுக்கு எக்கச்சக்கமான பில்லியன் கணக்கில் உங்களுக்கு வந்து செலவாகும். அதனாலே யூசர்ஸுக்கு வந்து அதிகமாக செலவு பிடிக்கும். ஆக்சுவலாக அவங்க எந்த அளவுக்கு அதிக வால்யூமில் ஏஐ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக செலவாகும். ஆனால் டீப் சீக்கில் அந்த டிஸ்டில்டு மாடல்னு சொல்லிவிட்டு அவ்வளவு பெரிய இதாக இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட ஜிபி உள்ள அந்த டிஸ்டில்டு மாடல்ஸ் வந்து ரொம்ப கிராஸ்பிங், கற்பூர புத்தி உள்ளவன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சில பேர், அந்த மாதிரியான குறைச்சலான அளவு உள்ள நிறைய டிஸ்டில்டு மாடல்ஸ் வச்சு அதில் வந்து நிறைய டேட்டா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ், அந்த ரேம்
இந்த கிராஃபிக் கார்டு பண்ணுறது வந்து டிஸ்டில்டு மாடல்ஸ் ரொம்ப திறம்பட சூப்பராக பண்ணிடும். காஸ்ட்டு வந்து அதாவது பல மடங்கு ஒன்றுமே இல்லாத காஸ்ட் ஆக்சுவலாக, சரிங்களா? அதனால தான் வந்து ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக. சைனா ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தெரியும், சைனா இல்லாத இடமே இல்லை. சைனா ப்ராடக்ட் ஃபேக்குன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணாமல் நம்ம இருக்கிறதே இல்லை. சைனா ப்ராடக்ட்டும் நம்மளும் இன்செப்பரபிளாக ஆகிட்டோம். அந்த சைனா ப்ராடக்ட்ஸ் நமக்கு இன்டிஸ்பென்சபிளாக தவிர்க்க இயலாததாக ஆகிடுச்சு, அன்அவாய்டபுளாக ஆகிடுச்சு. அதை மறுக்கிறதுக்கு இல்லை, இல்லைங்களா? நம்ம ஊரில் சைனா ப்ராடக்ட்ஸை பயன்படுத்திக்கிட்டு பாய்காட் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா? இதுக்காக சொல்ல வரேன்னா, சைனா சூப்பரான இந்த அல்காரிதம், இந்த லாங்குவேஜ், இந்த லார்ஜ் லாங்குவேஜ் வந்து இந்த டீப்சீக் லாங்குவேஜ் வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக அதை அந்த லாங்குவேஜ் இந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான அந்த ஒரு விஷயங்களையும் இன்னும் நல்லா ரிஃபைன் பண்ணணும், இதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நல்லா சூப்பராக வெளியில் வந்துருச்சு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்துவம், நல்ல ஒரு அட்டென்ஷனுக்கு வந்து உலகத்துக்கு ஆரம்பத்திலே கொடுத்துட்டு வந்துருச்சு. பல பேர் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை டெவலப் பண்ணுறதுக்கு ChatGPTக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ட்ரில்லியனா ஏதோ சொல்கிறாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது வந்து ஜஸ்ட்டு வந்து $5 மில்லியன் தான், $5 to $6 மில்லியன் தான் வந்து இந்த டீப்சீக்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓவராலாகவே உலகம் ஃபுல்லாக. ஆனால் அது வந்து ஒரு போகஸ் ஃபேக் நியூஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலையை அவங்க கிடைக்குதுன்னு சொல்லி உலகத்துக்கு இந்த இம்ப்ரெஷனை உண்டாக்கி தன்னுடைய போட்டியாளர்களுடைய அந்த ஆதிக்கத்தை இன்ஃப்ளூயன்ஸ் சரிய வைக்கிறதுக்கான ஒரு யுக்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கான்ஸ்பிரசி தியரி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இப்படி சொல்லிட்டு போக 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 கொஞ்சம் விலை வச்சுட்டு அப்படி இது பண்ணலாம், அப்படி அதுதானே இப்போ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதனால் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எது எப்படியோங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இந்த வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததாக போயிடுச்சு ஆக்சுவலாக, இல்லைங்களா? அதில் பல விஷயங்கள், இந்த மாதிரி பல பரிமாணங்கள், பல இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், பல பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் தவிர்க்க முடியாது. எந்த அளவுக்கு அதிகமான டெக்னாலஜி முன்னேற்ற அட்வான்ஸ்மெண்ட்டோட நம்ம மனித குலத்திற்கு, மனித வாழ்க்கைக்கு நான் வந்து தேவையான பயனளிக்கக்கூடிய அந்த கட்டுமானத்தோட எவ்வளவு அதிகமான நல்ல விஷயங்கள் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு ஹெல்தி, நல்லது தான். அதை நம்ம வரவேற்கலாம். அதுவும் எந்த அளவுக்கு குறைவான செலவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பயன்படுத்த முடியுமோ, இந்த உலகத்தில் உள்ள ஒரு கடைக்கோடி மனுஷனுக்கும், ஒரு நார்மலாக உள்ள ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பர்சன் கூட இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ண முடியும். டீப்சீக் மாதிரி செலவு கம்மியாக உள்ள இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுற அந்த மெத்தட்ஸ்லாம் வந்ததுன்னா அந்த விதத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வரவேற்கலாம், பாராட்டலாம். போக போக இது என்ன திசையில் போகுது, என்ன ஒரு ஹெல்த்தி டைரக்ஷன் நம்ம அழிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இது இப்போ எனக்கு வந்து கியூரியாசிட்டி இப்போ அதிகமாகிடுச்சு. டீப்சீக் இந்த ChatGPT உள்ளார போய் நிறைய நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நார்மல் பிளாட்ஃபார்மில் chatgpt.comல டீப்சீக் உள்ளார போய் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சதுன்னா கிவ் அ தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல சூப்பரான வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு சந்திப்போம். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் ரெஸ்ட் ஆஃப் த ஈவினிங் அஹெட். பீஸ் கைஸ்.